குட் டே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புடலங்காவை அவ்வளவும் நார்ச்சத்து நிறைஞ்சது இதை போட்டு ஒரு துவரை வைப்போம். சரியா? எப்படி வைக்கேன்னு பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் தோல் சீவி வச்சுருக்கேன். நறுக்கிட்டேன் பொடிசாக. இனி எப்படி துவரை வைக்கலாம்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த விதையை நல்ல முத்தி போய் இருக்குது பார்த்துடுங்க. நல்ல முத்துன விதை இது. வெண்டைக்காய் அதில் லாஸ்ட்டு கொடியில் உள்ள விதைன்னு நினைக்கேன். போட்டு பார்ப்போம், முளைக்கான்னு பார்ப்போம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துக்கலாம். ஏன் தேங்காய் வறுக்கிறேன்னா, தேங்காய் வறுத்தாதாங்க அந்த துவரை டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக லைட்டாக அப்படி ஒரு கிண்டி இப்படி ஒரு கிண்டி, அவ்வளோதான். சூப்பரில் பாருங்கள், 2 உளுந்து கொஞ்சம் ஊழக்கடுகு இருக்குது, அதை போட்டேன். பாருங்கள், எண்ணெய் விட்டுட்டேன். இதில் பாருங்கள், பச்சை மிளகு வெங்காயமும் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகு. ஓகே, இங்கே பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சு. அதாவது தட்டிட்டேன். இப்போ 2 கிண்டிக்கலாம். நல்ல வசங்கட்டும். இது இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். நல்ல வசங்க விட்டு காட்டு. பாருங்கள், இது தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நம்ம அலசனோம்ல, கழுவி தானே போட்டிருக்கோம். அந்த தண்ணியிலே அது வெந்துடும். சிம்லேயே போட்டு கிண்டி 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 வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சா அப்பப்போ திறந்து கிண்டி கொடுக்கும். பாருங்க, பாதி வெங்காயம் வெட்டிட்டேன். அப்போ ஃப்ரிட்ஜில் போட்டால் சரி, நான் வெங்காயத்தை வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது. எலுமிச்சம்பழம் என் வெங்காயம் ஃப்ரிட்ஜில் போட்டால் அது கிருமி நாசினி எடுத்துருவாங்க. அதனால் இப்படி ஒரு பேப்பர் பொதிஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டால் அது பாட்டு கிடக்கும். நீங்களும் முடிஞ்சு பாருங்க, இது மீஷோவில் தான் வாங்கினேன். அவிஞ்சிருச்சு. நம்ம இனி தேங்காய் போட்டுக்கலாம். கிண்டிட்டு காட்டுறேன். பாருங்க, புடலங்காய் துவரை ரெடி. அப்புறம் ஓம வாட்டர் சாப்பிட போகிறேன். நான் மீன் சாப்பிடாதனால எனக்கு மீன் கிடையாது. இது கலக்கிங்க. இந்த குழம்பும் கொஞ்சம் குழம்ப விட்டு முட்டையை அதில் உடச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு மேலே கொஞ்சோட குழம்பு விட்டு அப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் புட்டை வச்சேன்னா அந்த பயிறு கொஞ்சம் வச்சுருக்கேன். புடலங்காய் துவரை, அப்பளம், பிள்ளைங்களுக்கு மீன் குழம்பு வச்சுருக்கேன்ல, அந்த குழம்புல உள்ள அரைப்பை போட்டு நான் தக்காளி போட்டு, இதில் முருங்கைக்காய், தக்காளி, வாழைக்காய், மொந்தங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போட்டாலும் இந்த அரைப்பை போட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முருங்கைக்கீரை துவரை இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ. பக்கத்தில் ஓம வாட்டர் சாப்பிட்டுட்டு வரேன்.